இன்றைய சிந்தனைக்கு கடவுள் இருக்கிறார் என்பதை எவ்வாறு நம்பிக்கை கொள்வது? இந்த கேள்விக்கான விளக்கம் எல்லையற்றதாக இருப்பினும் தெரிந்த சில வரிகளை இங்கே பதிவிடுகிறேன். ஒரு மனிதனுடைய கைரேகை எந்த ஒரு மனிதனுடைய கைரேகையுடன் ஒத்துப்போவதில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு படைப்பும் புதிய படைப்பு என்பதை உறுதிப்படுத்துகிறார். இதை நிர்ணயித்தது யார்? எந்த ஒரு மனிதரும் எதிர்கால வாழ்க்கையை இவ்வாறு தான் வாழ வேண்டும் என்று அறுதிட்டு கூற முடியாத நிலையில் மனிதன் வாழ்ந்து வருகிறான். இங்கு மனித அறிவு பயன்படுவதில்லை. இதை நிர்ணயித்தது யார்? எந்த ஒரு மனிதனும் நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன், மரணத்திற்கு பிறகு எங்கே செல்வேன் என்பதை அறிந்திருக்க எவ்வளவில்லை. இந்த நிலையை தீர்மானித்தது யார்? வாழும் காலத்தில் எத்தனை ஆண்டுகள் உயிர் வாழ்வேன் என்று அறிய முடியவில்லை. நமக்கு பிறக்கப் போகும் குழந்தை அறிவு உள்ளவனாக இருப்பானா, நற்பண்புகளை கொண்டவனாக இருப்பானா, அல்லது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்ற எந்த ஒரு விவரத்தையும் அறிய முடிவதில்லை. ஒவ்வொரு மனிதனும் பலவிதமான சூழலில் வாழ்கின்றான். இதற்கு காரணம் அறியாதனாக இருக்கின்றான். ஒரு மனிதன் அனைத்து ஆற்றலையும் பெற்றிருந்தாலும் நாளை எவ்வாறு செயல்படுத்துவேன் என்பது அறியாதனாக இருக்கின்றான். சிறப்பு பெற்ற மருத்துவர், அரசியல்வாதி, தொழிலதிபர்கள் மற்றும் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் மரணத்தின் போது சுயநினைவை இழந்து மரணிக்கிறான். அதேபோல் பிறப்பின் போதும் சுயநினைவு இழந்து பிறக்கிறான். இந்த நிலையில் இயங்க வேண்டும் என்பதை நிர்ணயித்தது யார்? மனிதனுடைய இயக்கம், பிரபஞ்ச இயக்கம் மற்றும் அனைத்து உயிர்களின் இயக்கம் கவனித்தோமானால் ஏதோ ஒரு இயற்கை விதியை கொண்டு இயங்குவதை பார்க்க முடியும். இதற்கு இவ்வாறு கட்டளையிட்டது யார்? இது போன்ற எண்ணற்ற படைப்புகளின் செயல்பாடுகளை பார்க்கும்போது ஏதோ ஒரு சக்தி கட்டுப்பட்டு செயல்படுகிறது என்பது உறுதியாகிறது. இந்த கட்டுப்பாடு இயங்கவில்லை என்றால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து கோள்களும் ஒன்றோடு ஒன்று மோதி இந்த பிரபஞ்சமே இல்லாமல் போய்விடும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் ஒவ்வொரு ஆற்றலின் செயலில், செல்வத்தில், குடும்ப அமைப்பில், சூழ்நிலையில் வெவ்வேறு தன்மையில் வாழ்ந்து வருவதை பார்க்கும்போது ஏதோ ஒரு சக்தி தீர்மானிக்கிறது என்பதை அறிய முடிகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தது யார்? வெளிமண்டலத்தில் எண்ணற்ற நட்சத்திரங்கள், கோள்கள், பூமி இவை மிதந்து கொண்டு சுற்றி கொண்டு செயல்படுகின்றன. இதை தீர்மானித்தது யார்? மனிதன் தோன்றியது இன்று வரை அவன் வாழ்க்கை தரத்தில், செயல்பாட்டில் படிப்படியாக மேன்மை நோக்கி நகர்த்தியது யார்? இத்தகைய வியப்பான மனிதனுடைய கற்பனைக்கும் எட்டாத செயல்களை செய்யக்கூடிய வல்லமையை பெற்ற சக்தியால் தான் இது செய்ய முடியும் என்பதை உணர முடிகிறது. இந்த சக்தி தான் கடவுள் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஓம் நமோ நாராயணாய.